ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு இப்போது ரீசெண்ட் டேஸாக. அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஐ மீட்டிங் வந்து நடந்துச்சு ஃப்ரான்ஸில். ஸோ எல்லா வேர்ல்டு லீடர்ஸும் போயிட்டு பங்கேற்றுக்கிட்டாங்க. அண்டு ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நான் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறேன். எங்களுடைய ஏஐ வந்து இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சிருக்கு, எங்களுடைய ஏஐ வந்து பை செல் சிக்னல் கொடுக்குது, அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு, ஓகே, அந்த ஏஐ என்ன மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏஐ வந்து ட்ரேடிங்க்கு பெட்டராக இருக்குமா இருக்காதா, ஸோ ஏஐ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத தான் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால் இது வைரல் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் to an AI app, it can explain in simple language, free of any jargon, what it means for your health. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏஐயில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுக்கும், அது என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏஐ வந்து கொடுத்துரும். ஸோ ஒரு டாக்டர் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஃபுல்லாக. But if you ask the same app to draw an image of someone writing with their left hand, the app will most likely draw someone writing with ஓகேவா? ஸோ ஸோ நல்ல ஒரு டாப்பிக்கு. என்ன டாபிக் அப்படின்னா, அதாவது அதே சேம் ஆப்பில் போயிட்டு, ஓகேவா, டாக்டர் மாதிரி வேலை பார்க்குற அதே சேம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிக்சர் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ரைட் ஹேண்டில் ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறார். ஓகேவா? because that is what the training data is dominated by. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு, அதுதான் வந்து அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு தான் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இது நமக்கு தேவைப்படாது. நம்ம ஏஐ இப்போ தான் யூஸ் பண்ணுறோமா அப்படி இதை பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஏஐங்கிறது வந்து, ஓகேவா, முன்னாடி இருந்தே இருக்குது. ஓகே, முன்னாடி இருந்தே இருக்குது. நம்மளாம் கூகுள் யூஸ் பண்ணுறோமா? ஓகே, கூகுள் இப்போ என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணோம். இப்போ நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டாக மேனுவலாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டாக கூகுளில் வந்து மேனுவலாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிச்சு. ஸோ இந்த கூகுள் எப்போ பண்ணுச்சு அப்படிங்கிறத, ஓகே, அந்த கூகுள் பாருங்கள் 2012 வந்து ஏஐ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? ஏஐ இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு. ஸோ பேசிக்காக இந்த இமேஜ் மூலமாக சர்ச் பண்ணுறது, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூகுள் வந்து 2012 பண்ணிட்டாங்க. அதுமாரி 2016 ஓகே, ஆல்ஃபா கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேசிக்காக இதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 2012 இருக்குது. பட் 2024 ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஏஐயை வந்து கொண்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜெமினிங்கிற ஏஐ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி சாட் ஜிபிடி வெர்சஸ் டீப்சீக் ஏஐ அப்படின்னு நிறைய இஷ்யூலாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சு. சைனா வந்து டீப்சீக் ஏஐ வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இது நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி ரிலேட்டடாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ட்ரேடிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா, அவ்வளோதானே கொஸ்டின். இதுக்கு எதுக்கு நீ வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க, கான்செப்ட்டுக்கு வா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாங்க கான்செப்டை பார்க்கலாம். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த ஏஐட்ட கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் சொன்ன மாதிரியே அதுலேருந்தே போயிடலாம். ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன ட்ரா அ மேன் ரைட்டிங் வித் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, நம்ம இன்புட் கொடுக்குறோம், என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேசிக்காக.
என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவர் ரைட் ஹேண்டில் வச்சுருக்காரா லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பேசிக்காக இன்னொரு இன்புட் கொடுத்ததுமே எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்களா? ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இது எதனால் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து பெண்ணை வச்சுட்டு நீங்கள் செல்ஃபி எடுங்க, உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து நீங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இமேஜுங்கிறது வந்து மிரர் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது இமேஜ் கான்செப்ட் தான், அதாவது மிரர் கான்செப்ட் தான். ஓகேவா? மிரர் கான்செப்ட் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு இது இப்படி கொடுக்குது, இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினது. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இந்த சாட் ஜிபிடி ஓகேவா வெர்சஸ் டீப்சீக் ஏஐ அப்படிங்கிறது வரும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்டர்நெட்டில் ரைஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் ஒரு சில கொஸ்டின் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நானுமே இருக்கேன் அப்படின்னா நான் எங்கள் அக்கா ஓகேவா, ஸோ என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குலாம் பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொன்னாங்க. பட் நான் வந்து அது இப்போ வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணலை. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஒரு சிம்பிள் கொஸ்டினோட பார்த்துடலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை ஓகேவா இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது, அதாவது 9.9 அண்ட் 9.11 விச் இஸ் ஹையர் அப்படின்னு கேட்குறேன். இந்த வேல்யூவில் என்ன வேல்யூ ஹையர் அப்படிங்கிறது நான் கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஓகே, இதில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது ஹையர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். ஓகே, நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, 9.11 இஸ் ஹையர் தென் 9.9 ஓகேவா அப்படின்னு சொல்லுது. இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக வேறு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த விஷயம் வைரல் ஆகும்போது ஓகேவா, இது வந்து டீப்சீக் ஓகேவா. டீப்சீக் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 9.9 இஸ் பிக்கர் தென் 9.11 சொல்லிச்சு. சாட் ஜிபிடி என்ன சொல்லிச்சு அப்படின்னா 9.11 இஸ் பிக்கர் தென் 9.9 சொல்லிச்சு. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாற்றிட்டாங்க. அது மாற்றின கான்செப்ட்டுமே நான் பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடிட்ட கேட்கும்போது 9.9 தான் பிக்கர் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகே, இந்த இஷ்யூ வந்து வைரலாக போனதுக்கு அப்புறமா சாட் ஜிபிடி இதை எடுத்து மாற்றினாங்க. ஓகேவா, மாற்றினாங்க. ஸோ அதுக்கு அடுத்து உள்ளதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி 9.9 தான் பிக்கர் அப்படின்னு வந்துக்குது. நான் கூகுள்கிட்ட கேட்கும்போது ஓகேவா, ஆஃப்டர் 0.9 என்ன வரும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து 0.91 தான் வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 0.9 பெருசா 0.11 பெருசா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டீப்சீக் ஏஐ சொன்னதும் கரெக்டு தான், சாட் ஜிபிடி ஏஐ சொன்னதும் கரெக்டு தான். பட் அதுக்கு அடுத்து வர டிஜிட் 0 இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ ரெண்டுக்குமே இன்புட் வேறு மாதிரி இருந்திருக்கு. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாமே இந்த டாப்பிக்கில் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒரு சில கொஸ்டின்ஸோட இந்த கான்செப்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா 9.9 தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 9.9 தான் பெருசு. பேசிக்காக இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 9.9 தான் பெருசு. ஏன்னா 9.9க்கு அப்புறம் 10 ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. 9.11க்கு அப்புறம் 9.12 வந்துடும், அதனால் 9.9 தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே என்ன சொல்லிச்சு, நமக்கு 9.11 இஸ் ஹையர் தென் 9.9 அப்படின்னு வந்துக்குது. ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9.9 இஸ் சேம் அஸ் 9.90. அப்போது சாட் ஜிபிடி வந்து இந்த 0 அப்படிங்கிற நம்பரை அசியூம் பண்ணிக்கிறது. ஓகேவா, அதனால் 9.90 இஸ் லெஸ் தென் 9.11 அப்படின்னு வந்துக்குது. ஓகேவா, ஸோ 9.90 இஸ் லெஸ் தென் ஓகேவா லெஸ் தென் 9.11 அப்படின்னு வந்துக்குது. இது எப்படி கரெக்டாகும்னு எனக்கு தெரில. 0.11 பெருசா 0.90 பெருசா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எது பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். பட் இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸோட போயிடலாம். நான் என்ன கேட்குறேன், 9.9 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் பெருசா இல்லை 9.11 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் பெருசா அப்படின்னு கேட்குறேன். பெட்ரோலோட கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். இதுக்கு என்ன வந்துக்குது, 9.11 லிட்டர் பெட்ரோல் இஸ் ஹையர் தென் 9.9 லிட்டர் பெட்ரோல். இதே சாட் ஜிபிடி தான் ஓகேவா, என்ன சொல்லிக்குது, 9.11 இஸ் ஹையர் தென் 9.9 சொல்லிக்குது. கரெக்டாக அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்துக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கேட்குறேன், 9.9 கிராம் ஆஃப் கோல்டு பெருசா 9.11 கிராம் ஆஃப் கோல்டு பெருசா. ஓகேவா, நான் அதே சேம் டைமில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லிக்குது அப்படின்னா 9.11 லிட்டர் தான் பெருசுன்னு சொல்லிக்குது. பட் இதே கான்செப்டை நான் கோல்டுக்கு கொண்டு வரேன். ஓகேவா, 9.9 கிராம் கோல்டு பெருசா 9.11 கிராம் கோல்டு பெருசா
அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன சொல்லிக்குது, 9.9 கிராம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிக்குது. ஓகேவா? ஸோ நிறைய இதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருந்தாலுமே ஓகே. இப்போ திருப்பியும் கேட்போம், திருப்பியுமே நம்ம ஏகிட்ட என்ன கேட்போம், 9.9 பெருசா 9.11 பெருசா? ஏன்னா ரெண்டு இன்புட்டுமே கொடுத்துருக்கோம். ஓகே, இதே சேம் கான்செப்டில் 9.9 பெருசா 9.11 பெருசா அப்படின்னு கேட்கும்போது ஜென்ரலாக கேட்கும்போது 9.9 பெருசு அப்படின்னு வந்துக்குது. அப்போது ஓகே 9.9 இஸ் ஹையர் தன். அப்போ இங்கே எப்படி உங்களுக்கு 9.11 அப்படிங்கிற இன்புட் கொடுத்துச்சு? 9.11 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் தான் பெருசு அப்படின்னு எப்படி இன்புட் கொடுத்துச்சு? எதுக்குன்னா இங்கே பெட்ரோல் கணக்கில் வரும்போது இது என்ன பண்ணிச்சு, 9.90க்கு அப்புறம் 9.91 92 93 அந்த கான்செப்டில் எடுத்துருச்சு. அப்படி எடுத்தாலுமே 9.11 லிட்டர் பெட்ரோல் வந்து எப்படி பெருசாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 0.11 பெருசா 0.90 பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கான ஆன்சர் தெரியும். ஆனால் 0.9 பெருசா 0.11 பெருசான்னு கேட்டிங்கன்னா 0.11 தான் பெருசு. கரெக்டுங்களா? ஓகேவா? ஸோ பட் இதுவே தான் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லட்சணத்தில் தான் உங்களுக்கு சாட் ஜிபிடி அதாவது ஏஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கிற விஷயத்த நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிளைண்டாக நம்பிட்டு விச் ஸ்டாக் இஸ் பெட்டர் டு ட்ரேட் ஃபார் டுடே ஓகே அப்படின்னு அடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதேமே ஓகேவா, விச் இந்தியன் ஸ்டாக் இஸ் ஸ்பெல்லிங் தப்பா, ஒரு நிமிஷம். யா ட்ரேட் ஃபார் டுமாரோ அப்படின்னு போடுமா? ஸோ என்ன பண்ணுது, செர்ச்சிங் த வெப். ஓகேவா? பேசிக்காக உங்கள் வெப்பை பேஸ் பண்ணி தான் இதுவுமே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இது லோட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஓகேவா, இந்த கன்ஃபியூஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். இல்லை உங்களால் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ ஒரே சிம்பிள் கொஸ்டின் தான், 9.9 பெருசா 9.11 பெருசா அப்படின்னு கேட்கும்போது 9.9 தான் பெருசு அப்படின்னு சொல்லிச்சு. அதே சேம் கான்செப்டை 9.9 லிட்டர் பெட்ரோல் பெருசா 9.11 லிட்டர் பெட்ரோல் பெருசா அப்படின்னு கேட்டால் 9.11 லிட்டர் பெட்ரோல் தான் பெருசு அப்படின்னு வந்துக்குது. ஓகேவா? இதில் பெரிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓகேவா, இதில் பெரிய கான்செப்ட்னா 9.90 இஸ் லெஸ் தென் 9.11 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அது எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல. அதே சேம் கான்செப்டை 9.9 கிராம் கோல்டு பெருசா 9.11 கிராம் கோல்டு பெருசா அப்படின்னு கேட்டால் 9.9 கிராம் கோல்டு தான் பெருசு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஓகேவா, ஸோ ரிலையன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இது எங்கேருந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க. பேசிக்காக இவங்களுக்கு இன்புட் அப்படி ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, எக்கனாமிக் டைம்ஸில் இருந்து பேசிக்காக இன்புட் எடுக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, சாட் ஜிபிடியோட டைப் வச்சு எங்களோட நியூஸை ப்ரொமோட் பண்ணுங்கள், எங்களுடைய நியூஸை வந்து உங்கள் இதில் பண்ணுங்கள், ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் வச்சுக்கிறாங்க. அப்போது இந்த நியூஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கரெக்டு அப்படின்னா ஏஐ வச்சு ட்ரேட் பண்ணுறது கரெக்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், இந்த நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்களா நீங்கள், கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இன்னொரு விஷயம், நேற்று அசோக் லைலாண்டுக்கு வந்து ஓகேவா ரிசல்ட்டு, பட் ஓகேவா நான் நேற்று போட்டிருந்த லைவில் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு காமிச்சிருப்பேன், அதை போய் எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. இதை வச்சு நான் ஏஐயில் ட்ரேட் பண்ண முடியும், ஏஐ வந்து எனக்கு வந்து ட்ரேடிங் கொடுத்துரும், ஏஐ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனால் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஏஐ வந்து நமக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகே, நமக்காக கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது. அண்ட் இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஓகேவா, ஏஐ வந்து ஹியூமனோட ஜாப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. ஏன்னா ஏஐ கம்ப்ளீட்டாக முடியல, 50% கூட கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலை. அதுக்குள்ளே பெரிய கன்ஃபியூஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் ஓகேவா, ஆஸ் அ ஹியூமன் பிரெயின் நம்மளால் இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, இந்த ரெண்டு கான்செப்டையும் புரிஞ்சிக்க முடியுது, இந்த கான்செப்டையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எதுக்காக இது வந்து ரைட் ஹேண்டில் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று என்ன காரணம், ஒன்று அதோட இன்புட் கொடுத்தவங்க வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேசிக்காக அந்த மிரர் கான்செப்டில் தான் வந்து இமேஜ் ஒர்க் ஆகும். அப்போது ஹியூமன் பிரெயின் இஸ் பெட்டர் தென் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஓகேவா, பெட்டர் தென் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அதனால் இந்த ஏஐ ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஏஐ மூலமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் டேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஓகேவா? ஸோ உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏஐ வச்சு நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பேசிக்காக ஏதோ ஒரு நியூஸ் பேஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு பேஸ் இன்புட்டை பொறுத்து தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து காமிக்க போகுது. இப்போது நீங்கள் இதில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இப்போ ChatGPT கம்பெனி வந்து ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை டெய்லி சீக் பண்ணி இப்போ எல்லா ட்ரேடருமே ஏஐக்குள்ளே வந்துட்டாங்கன்னு ஒரு அசியூம்ஷன் பண்ணிக்கோ, உள்ளே வந்துட்டாங்க ஓகேவா? ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி அதிகமாக தேடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை ரிலையன்ஸுக்கு கொடுக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? ட்ரூ காலர் எப்படி ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரூ காலர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் பேரை வந்து கொடுக்குறோம், உங்களுக்கு பேரை காமிப்பான், பின்னாடி உங்கள் நம்பரை விற்பான். கரெக்டுங்களா? பின்னாடி உங்கள் நம்பர் விற்பான். இதுதான் எல்லா மல்டிநேஷனல் கம்பெனி பண்ணிச்சு. ஓகே, இதுதான் பேசிக்காக யோசிங்க. ஒன்று வருதா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கல தவிர, பட் அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ இதுதான் இன்றைக்கான கான்செப்ட்டு. இன்னும் இதை பற்றி நிறையா பேசலாம் ஓகே, பட் அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன், இதுவே உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேனுவலாக ட்ரேட் பண்ணுங்கள், ஓனாக அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஓனாக ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ என்றைக்குமே ஹியூமன் பிரெயின் இஸ் ஈக்குவல் டு மோர் தென் 1000 கம்ப்யூட்டர். ஓகே, இது இப்போ சொல்லப்பட்ட விதி கிடையாது, முன்னாடி சொல்லப்பட்ட விதி, முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வராங்க. அப்போது ஹியூமனாக உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது தான் பெட்ரு. ஓகே, கஷ்டப்பட்டு உழைக்காம கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது. தலைவர் ஸ்டைலில் சொன்னோன்னா இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போது கஷ்டப்படுங்க, வச்சு நீங்கள் சம்பாதிச்சிடலாம் சாதிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா உங்களால் கேபிட்டல் வாஷ் அவுட் வேணால் பண்ண முடியுமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த கான்செப்டை முடிச்சுக்கிறேன். இல்லை இன்னும் இதை பற்றி டீப்பாக பேசணும் அப்படின்னா ஓகே கண்டிப்பாக பேசுவோம். அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.